எல்லா அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். என்னங்க இந்த நம்ம கவர்மெண்ட் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்கீங்களா? இல்லை எல்லா பிரச்சனையும் எனக்கு மட்டுமே வருது அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் இருக்கீங்களா? எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம். ஆமாங்க, நம்ம இன்னைக்கு பேச போகிறது கவலை வேண்டாம் திரைப்படத்தை பற்றி. இந்த திரைப்படத்தை டைரக்டர் டிகே இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் நம்ம ஜீவா, காஜல் அகர்வால், பாபி சிம்ஹா, சுனேனா, மயில்சாமி, மனோபாலா, மந்த்ரா, நம்ம ஆர்ஜே பாலாஜி, பாலசரவணன், இப்படி நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒரு லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு காதல் கலந்த காமமுடைய ஒரு பொழுதுபோக்கான படம். ஆமாங்க, இந்த படத்துக்கு அவங்க வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக ஒரு திரைப்படம் எடுத்தான்னா அது எல்லா சென்டர் ரசிகர்களையும், அதாவது பெரியவர்கள், சிறியவர்கள், நடுத்தர வயதுடையவர்கள், ஸோ எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் வந்து ரீச் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. பட் இந்த டைரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்மளோட திரைப்படம் வந்து அந்த குறிப்பாக வாலிப வயது பசங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு செக்ஸுவல் ரொமான்டிக்ஸ் மூவி லவ்வர்ஸ் அவங்கள குறி வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு. அப்படி தாங்க சொல்லணும். இந்த படத்தில் புதுசாக என்ன இருக்குதுன்னு நம்ம யோசித்தோம்னா, நிறைய முற்போக்குவாதமான இதெல்லாம் வந்து புகுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இதில் என்ன தேவையில்லாததுன்னு நினச்சோன்னா, ஏற்கனவே நம்ம வாலிப பசங்க, அதாவது இளைஞர்கள் கெட்டு போகக்கூடிய நிலைமையில் இந்த சமுதாயத்தில் இருக்காங்க. அவங்கள இதை மேலும் அவங்கள வந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போயிருமோ அப்படின்னு நம்ம நினைக்கவும் தோணுதுங்க. ஸோ இப்போது இந்த படத்தோட கதையை பார்ப்போம். ஸோ இதில் கதாநாயகன் ஜீவா, கதாநாயகி காஜல் அகர்வால், ரெண்டு பேரும் சிறு வயதுலேருந்து நண்பர்கள். அப்புறம் அந்த நட்பு காதலாகி மாறி அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணுறாங்க. ஸோ இந்த கல்யாணமும் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ள சண்டை வருது, பிரிஞ்சிடுறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இங்கே தான் வந்து நம்ம டைரக்டர் வந்து ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ காஜல் அகர்வாலுக்கு கல்யாணம் பண்ணணும். ஸோ இப்போ மாப்பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாபி சிம்ஹா. ஸோ அவர் வந்து ஜிகர்தண்டா அந்த மாதிரி படத்துலலாம் வந்து ஒரு கெத்தை காமிச்சிட்டு, ஸோ இந்த படத்தில் அமெரிக்கா மாப்பிள்ளையாக வந்து அமைதியாக இருக்கார். சொல்ல போனோன்னா இந்த படத்தில் அமெரிக்கா மாப்பிள்ளையாக மாறி ப்ரமோட் ஆகியிருக்காருன்னு தான் சொல்லணும். சரி, இப்போ அமெரிக்கா மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? ஸோ அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணணும். டைவர்ஸ் அப்ளை பண்ணணுன்னா ஸோ அவங்க ஜீவாவை தேடி போகிறாங்க. ஜீவாவை பார்த்து ஜீவா, பாபி சிம்ஹா, காஜல் அகர்வால், ஆர்ஜே பாலாஜி, ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து அடிக்கிற ஒரு லூட்டி தான் இந்த படம். ஸோ இதில் வந்து நமக்கு சுனேனாவும் இருக்காங்க. சுனேனா என்ன சொல்கிறாங்கன்னா, அடிக்கடி வந்து ஒரு க்யூட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அந்த மாதிரி கொடுத்து ஜீவா ஐ லவ் யூ அப்படின்னு அவங்க ஒரு கல்யாணமான ஆண் மேலே ஒரு லவ்வர்ஸ் காணிக்கிறாங்க. இதில் இந்த படத்தை பற்றி கடைசியில் இதில் அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா, அமெரிக்கா மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணாங்களா, இல்லை ஜீவா கூட சேர்ந்தாங்களா, இதுதான் கதை. இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி ஹீரோயினோட காஸ்டியூம்ஸ், அவங்கள காமிச்சிருக்க விதம் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி மியூசிக் அது ரொம்ப இளமையாக எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஆனால் இந்த படத்தோட திரைக்கதையை புதுமையாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, ஒரு காட்சிகளில் ஒரு அழுத்தம், இந்த காட்சி எதற்காக வருது அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியல. இதை தாண்டி ஜீவாவோட நடிப்பு, காஜல் அகர்வாலோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ், ஆக்டிங் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து லாஜிக்கு, கதை, அந்த எதுவுமே நீங்கள் உங்கள் மைண்டில் ஏற்றிக்கக்கூடாது. சும்மா வெறும் மைண்டோடு போயிட்டு ஒரு 2 hours என்ஜாய் பண்ணிவிட்டு, என்ஜாய் பண்ணுறதுனா இளைஞர்களுக்காக அவங்க திருப்பி வந்துடலாம். ஸோ அவ்வளோதான். மற்றபடி இதில் என்ன சொல்கிறது, மனசை பாதிக்கிற மாதிரியோ, சமுதாயத்துக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கவலை வேணாம், சிரிப்போம். நன்றி.